buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எப்படி நாம நம்பர்ஸ் வச்சு ஒரு X shape நாம வந்து கிரியேட் பண்றதுங்கறத நாம வந்து part 1 part 2 அப்படினு ரெண்டு வீடியோவா நாம வந்து பார்த்தோம். சோ அதுக்கு நாம எப்படி கோட் பண்ணனும் அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குங்கறத ரொம்பவே டீடைலா நாம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். சோ previous வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. சோ தட் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே பெட்டராவும் கிளியராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி நாம நம்பர்ஸ் வச்சிட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் நிறைய ஃபார்மேட்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு எப்படி கிரியேட் பண்றதுங்கறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அப்புறமேட்டு ஸ்டார் வச்சு எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படினு பார்த்தோம். சோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ அந்த சீரிஸ்ல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அதே மாதிரி ட்ரையாங்குலர் பேட்டர்ன் தான், பட் வேறு விதமான நம்பரிங்ஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த நம்பரிங் எப்படி இருக்கும் அப்படினா நமக்கு டோட்டலா நமக்கு வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். சோ அதாவது எப்பவுமே இந்த ஒரு டிஜிட் ரெண்டு டிஜிட் வச்சு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போற பேட்டர்ன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 டிஜிட் வெச்ச ஒரு நம்பரா இருக்கும். சோ இந்த மாதிரி நம்பரிங் பேட்டர்ன்ஸ்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். சோ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். சோ இப்போ இது நீங்க எல்லாத்தையுமே நீங்க இப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்குலர் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து வரும். சோ இப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ல எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். சோ முன்னாடி பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நம்பரோ இல்ல ஒரு ஸ்டாரோ வெச்சு தான் நாம வந்து பார்த்திருந்தோம். சோ இப்போ பாத்தீங்க அப்படினா நம்மளோட 0 ரோ அப்புறம் 0 காலம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 நம்பர் வந்து இருக்கும். சோ இந்த பேட்டர்ன்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, இதுக்கான கோட் எப்படி பண்றது நாம வந்து பார்க்கலாம். சோ அதுக்கான கோட் எழுதியாச்சு. கோட் எழுதுனதுக்கு அப்புறம் நான் ரன் பண்றேன். ரன் பண்ணும்போது என்கிட்ட நம்பர் ஆஃப் ரோஸ் கேக்குது. சோ இந்த இடத்துல நம்ம அவுட்புட்டா நான் வந்து 4 ரோஸ் தான் கொடுத்திருக்கேன். சோ அதனால இந்த அவுட்புட்ல நான் வந்து 4 ரோஸ்னு கொடுத்துட்டு நான் வந்து என்டர் தரேன். சோ என்டர் தரும்போது பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து நாம இந்த இடத்துல அவுட்புட் என்ன மாதிரி போட்டுருந்தோமோ அதே மாதிரி தான் வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ 0 ரோ 0 காலம்ல பாத்தீங்கன்னா 111 வந்திருக்கு. அடுத்து 111 222 அந்த மாதிரி நமக்கு வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. சோ இப்போ இந்த பேட்டர்ன்ல எப்படி நாம எடுத்துட்டு வரதுங்கறது நாம வந்து பார்க்கலாம். சோ இப்போ இந்த எந்தெந்த ரோ எந்தெந்த காலம்ஸ்ல நமக்கு இந்த மாதிரி நம்பரிங் இருக்குங்கறத நாம வந்து பார்த்துக்கலாம். சோ இது வந்து 0th ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ, இது வந்து தேர்ட் ரோ. சோ 3 ரோஸ் இருக்கு. சோ அதே மாதிரி காலம்ஸ் பாத்தீங்க அப்படினா 0 1 2 3. சோ நமக்கு டோட்டலா 4 ரோஸ் and 4 காலம்ஸ் இருக்கு. இந்த இடத்துல இண்டெக்ஸிங் வந்து நீங்க 0 ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், 1 ல இருந்தும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ அதுல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே நமக்கு வந்து கிடையாது. சோ இப்போ இந்த கோட்ல நாம வந்து என்ன பண்றோம்ங்கறத பார்க்கலாம். சோ இந்த வீடியோ யாராவது ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண பேட்டர்ன் வீடியோ, அதாவது இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வச்சு நாம வந்து கிரியேட் பண்ணிருப்போம். சோ அந்த வீடியோஸும் இந்த மாதிரி நம்பர்ஸ் வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் நம்ம பில்ட் பண்ணிருப்போம். இந்த ரெண்டு வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் புரியும். ஸோ மேலே ஐ பட்டனில் நான் இந்த வீடியோக்கான லிங்க் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு அதை பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக புரியும். ஓகே, இப்போ இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இன்புட் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணி அவுட்புட் ஸ்க்ரீன்லேருந்து யூசர்கிட்ட இருந்து வேல்யூ வாங்கிக்கிறோம். ஸோ நம்ம தரக்கூடிய இந்த 4 நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு இந்த நம்ங்கிற வேரியபிள் தான் நம்மளுக்கு போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்துட்டு 2 ஃபார் லூப் தேவைப்படும். ஸோ ஒன்று வந்துட்டு ரோக்கு, இன்னொன்று வந்து காலம்க்கு. ஸோ இந்த ஒரு ஐ வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு, ஜே எதுக்காக அப்படின்னா காலமை பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்றோம். சோ ஃபார் i in range num அப்படினு கொடுத்திருக்கேன். சோ numல என்ன வேல்யூ இருக்கு அப்படினா 4 ன்னு இருக்கு. சோ 4 இருக்கு அப்படினா நமக்கு range of 4 எடுக்கும்போது என்ன இருக்கும் அப்படினா 0 1 2 3 ங்கற வேல்யூஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். சோ அதுக்கு அப்புறம் உள்ள வரும்போது என்ன பண்றேன் அப்படினா k = 111 அப்படினு நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம் எதுக்காக ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இந்த இடத்துல 111 கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ஸ்டார் நாம பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படினா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வெறும் அந்த ஸ்டாரை மட்டும் நாம இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுவோம். சோ இதுவே இந்த இடத்துல எல்லா இடத்துலயுமே 111 வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கோட் நம்ம தர வேண்டிய அவசியம் இல்லை. சோ ஸ்ட்ரைட்டா நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே அந்த 111 இந்த மாதிரி 111 பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து கோட் வந்து நம்ம கொடுத்துடலாம். பட் ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் ரோ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்போது 111 வரணும். அடுத்து வரும்போது 111 பண்ணிட்டு அடுத்து 222 பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறது நம்மளுக்கு இந்த 3 நம்பர்ஸ் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் இனிஷியல் வேல்யூவாக நம்ம செட் பண்ணுறதுக்காக 111 இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு ரோவோட ஸ்டார்டிங்லேயும் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி 111 அப்படின்னு தான் வரணும். ஸோ அதனால தான் ரோக்கு உள்ள, அதாவது ரோக்கான ஃபார் லூப்க்கு உள்ள நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு வந்து வேல்யூஸ் 111 கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு ஃபார் j in range i +
1 கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு I என்ன பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ ரேஞ்ச் வந்துட்டு 0 + 1 வந்துட்டு நம்மளுக்கு 1 வரும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1 அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ 0 மட்டும் இருக்கும். அதாவது 0 அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தான் நம்மளுக்கு இந்த ஐட்ரேஷன் இருக்கும். ஸோ உள்ளே வரும். உள்ளே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபார்மேட் K, லெஸர் தேன் 4 அப்படிங்கிறத நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா இது வந்து ஸ்பேசிங்காக தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்மேட்ங்கிறது வந்துட்டு ஒரு மெத்தட். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்பராக அலைனே வரணுங்கிறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே கூட இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ங்கிறது புரியணுங்கிறதுக்காக நான் வேறு மாதிரி போடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவுமே இந்த இடத்துல கொடுக்காம ஜஸ்ட்டு கேவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோட கோட் வந்து ரன் ஆகும். பட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸே இல்லாமல் வந்திருக்கும். ஸோ முன்னாடி வந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்பேஸே எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக அலைன்மெண்ட்டே இல்லாமல் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த அலைன்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்மேட்ங்கிற இந்த ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்பேசிங் வந்து 4 வேணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் வந்து 4ங்கிற ஸ்பேசிங் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கேல நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 111ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அந்த 111 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ எண்டில் வெறும் எம்டி கோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த லைனுக்கு வரும் K = K + 111 கொடுத்துருக்கேன். ஸோ எதுக்காக K வந்துட்டு 111 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து வரும்போது எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து எனக்கு 222ன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ 111ஓட இன்னொரு 111 ஆட் பண்ணாதான் எனக்கு வந்து 222ன்னு கிடைக்கும். ஸோ 222ஓட இன்னொரு 111 ஆட் பண்ணாதான் எனக்கு 333ன்னு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் எனக்கு வந்து இந்த பேட்டர்னில் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஆட் பண்ணக்கூடிய நம்பரை நான் இந்த இடத்துல கேல வந்து நான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கேயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 222 அப்படின்னு நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ஃபார் லூப்புக்கு மேலே போய் பார்க்கும். அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்கான்னு பார்க்கும். ஸோ எலமெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த லூப்பை விட்டு நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ திரும்ப நம்மளுக்கு ஐயை போய் இன்க்ரிமெண்ட் பண்ணும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 0 பாயிண்ட் பண்ணாது, நம்மளுக்கு 1 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மாறும். ஸோ 1க்கு வந்துட்டு கேயோட வேல்யூ 111 அப்படின்னு நம்ம திரும்ப வந்து இந்த இடத்துல செட் பண்ணுறோம். ஸோ இப்போ புரியும்னு நினைக்கிறேன் எதுக்காக கே வந்துட்டு 111ங்கிறத ஃபார் லூப்க்கு உள்ளே கொடுத்துருக்கோங்கிறது. பிகாஸ் ஒவ்வொரு ஃபார் லூப்குள்ளே வரும்போதும் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 111 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே வரும் ஐ வந்து இப்போ 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 1 + 1 வந்து 2. அப்போ நம்மளுக்கு 0,1 அப்படின்ட்டு 2 ஐட்ரேஷன் வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் பண்ணும். ஸோ கேல இருக்கக்கூடிய அந்த 111 பிரிண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து K + 111 இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் 222ன்னு வரும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு திரும்ப இந்த இடத்துல 222ங்கிறத பிரிண்ட் பண்ணும். அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஃபார் லூப்பை விட்டு வெளியில் போயிடும். வெளியில் போயிட்டு 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது நம்மளுக்கு 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 2 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப நம்மளுக்கு இந்த இடத்துல வேல்யூஸ் எல்லாமே மாறும். ஸோ கே திரும்ப 111K திரும்ப அசைன் ஆகிடும். ஸோ 2 + 1 வரும்போது 3 வரும். அப்போ 0,1,2 அப்படின்ட்டு 3 ஐட்ரேஷன் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 111 பிரிண்ட் பண்ணிடும். இந்த செகண்ட் ஐட்ரேஷனுக்கு இதோட ஒரு 1,111 ஆட் பண்ணி 222ங்கிறத நம்மளுக்கு இந்த செகண்ட் ஐட்ரேஷனுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். இந்த தேர்ட் ஐட்ரேஷனுக்கு திரும்ப 111 ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த 333ங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ திரும்ப ஃபார் லூப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல அடுத்து 3 போய் பார்க்கும். ஸோ 3 பார்க்கும்போது நம்மளுக்கு திரும்ப இந்த இடத்துல இந்த வேல்யூஸ் எல்லாமே மாறும். ஸோ 3 + 1 வந்துட்டு நம்மளுக்கு 4ன்னு வரும். அப்போது 0,1,2, 3 4 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0 ஐட்ரேஷன் இருக்கும்போது கேயோட வேல்யூ 111 இருக்கும். ஸோ அதை அப்படியே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து இந்த செகண்ட் ஐட்ரேஷன் போகும்போது ஆட் பண்ணும். அப்போ 222ன்னு இருக்கும். அதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அடுத்து தேர்ட் ஐட்ரேஷன் போகும்போது 333 இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து தேர்ட் ஐட்ரேஷன் அதாவது ஃபோர்த் ஐட்ரேஷன் போகும்போது 444ன்னு இருக்கும். அதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப போகும். ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ அடுத்து இந்த இடத்துல மெயின் ஐ லூப்பை போய் பார்க்கும். மெயின் ஃபார் லூப்பும் இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த ஃபார் லூப்பை விட்டு நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல டெர்மினேட் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுவே நான் வந்துட்டு 5 ரோஸ்னு கொடுத்துட்டு ரன் பண்ணாலுமே எனக்கு வந்துட்டு இதே மாதிரி தான் வரும். ஸோ ஒவ்வொரு ரோக்கு போகும்போதும் அந்த ரோலை அந்த 111ங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு எத்தனை ஐட்ரேஷன்ஸ் நம்ம சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு 111 ஆட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்படியும் ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் வெறும் ஒரு ஸ்டார், ஒரு டாலர் இல்லை ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் மட்டும் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு 0 and 0 ரோ 0 காலம்னா நம்ம
நம்ம வெறும் ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணாமல் இல்லை வெறும் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை பிரிண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரிபிள் டிஜிட் நம்பரை வச்சும் நம்ம வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணலாம்ங்கிறதுக்கான ஒரு சாம்பிள் கோட் ஸ்னிப்பெட் தான் இது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி இந்த கோட் வந்து வந்தது, ஸோ எப்படி இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வருதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.